ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம ருத்ர காயத்ரி ஞானசரத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். கும்ப லக்கண அன்பர்களுக்கான பதிவு, குருவனுடைய 3 மாத காலத்திற்கான சிறப்பு பலனான பதிவு. பயிற்சியாவது மே மாசத்துல மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போறதுக்கு முன்னாடி சுக்கரனுடைய நட்சத்திரத்துக்கு குரு வர்றாரு பிப்ரவரி 3ஆம் தேதி. அந்த சுக்கிரன் சார்ந்து எப்படிப்பட்ட வித்தியாசமான பலன்களை எடுக்கலாம். அதுலேயும் அந்த சுக்கிரன் நட்சத்திரத்துல பரணின்ற நட்சத்திரத்துல 4 பாதம் இருக்கு. அந்த ஒவ்வொரு பாதத்திலையும் செல்லும் போதும் அந்த தேதியை கணக்கிட்டு நம்ம எப்படி வித்தியாசப்படுத்தி பலன் எடுக்கலாங்கிறது தான் இதுல பார்க்கணும். கும்பலக்கணத்தை நம்மளுடைய கும்பலக்கணத்துக்கு 2-11க்கு அதிபதியானவர் குரு. ஆனால் குருவனுடைய நட்சத்திரம் நம்ம லக்னத்திலேயே இருக்கு, பூரட்டாதியா இருக்கு, 5ஆம் இடத்துல புனர்பூசமா இருக்கு, 9ஆம் இடத்துல விசாகமா இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம வில் பவரு, நமக்கு உண்டான சந்தோஷம், ஆரோக்கியம், நம்ம செயல்திறன், நம்மளுடைய கலைகள்ல இருக்கக்கூடிய ஈடுபாடு, மகிழ்ச்சி, பாசம், நேசம், தெய்வ அனுகூலம், திறமைகள், இதெல்லாமே குருவை சார்ந்து நம்மளை இயக்குதுங்கிறத வெளிப்படுத்துது. நம்மளுடைய பொட்டன்ஷியல் கும்பலக்னத்துக்கு குருவனுடைய தனித்தன்மை சிறப்பானது. அப்படிப்பட்ட குரு மேசராசியில் இருப்பது ஒரு சிறப்பு தான். ஆனா இதுவரைக்கும் கேது நட்சத்திரத்துல போனார் இல்லையா, அதுல கொஞ்சம் கேது மாதிரி அவர் செயல்படுறதுனால நமக்கு நெகட்டிவ். அது 8ல இருக்கிறாரு கேது. பட் இப்ப சுக்கிர நட்சத்திரத்துக்கு பிப்ரவரி 3ஆம் தேதி போறாரு. அதுல பரணி நட்சத்திரத்துல 1ஆம் பாதத்துல போறது 24 நாட்கள், அதாவது பிப்ரவரி 27 வரைக்கும். அந்த காலகட்டம் சிறப்பான காலகட்டம். அதுலேயும் பெண் பார்க்குற படலத்தில் இருக்கவங்க, திருமண படலத்தில் இருக்கவங்க, சந்தோஷம், குடும்ப நிகழ்வுகள், கணவன் மனை உறவுல இது வரைக்கும் பிரச்சனைகள் இருந்தவங்க மறுபடியும் அதை ஒன்று சேரலான்னு நினைக்கும் போது அதுக்கான ஒரு நல்ல ஒரு செயல்பாடுகள், நல்ல சமிக்ஞைகள் கிடைக்கும், சிக்னல் கிடைக்கும். அப்ப இந்த நாள்கள் நம்மளை உறவை பலப்படுத்துறதுக்கு, உற்சாகத்தை வளர்ச்சி அடைய செய்வதற்கு உறுதுணையாக இருக்கும். மனசு ஈடுபாடோட செயல்படும், நம்முடைய திறமைகள் வெளிப்படும், நம்மளுடைய அறிவு மேம்படும், நம்ம செய்யற செயல்ல ஒரு எல்லாருக்குமே ஒரு பயனுள்ளதா இருக்கும். அதனால நமக்கு பாராட்டு கிடைக்கும். அப்ப கம்யூனிகேஷன் ஆகட்டும், கமிஷன் துறையாகட்டும், உங்களுடைய கலை திறமைகளாகட்டும் எல்லாமே சிறப்பாக நடைபெறும். குரு என்பவர் தனகாரகன். இப்போ ஒரு பேங்க்ல வேலை பார்க்குறவங்களா இருந்தா அவங்களுக்கும் இது பொருந்தும். அதே போல குரு சட்டத்துறை, நீதித்துறையும் சம்மந்தப்படுபவர். சுக்கிரன் அப்படிங்கிறவர் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது, கலைகள் சம்மந்தப்பட்டது, ஜோதிடம் சம்மந்தப்பட்டது, சினிமா சம்மந்தப்பட்டது, இன்டீரியர் டெக்கரேஷன், ஹாஸ்பிட்டாலிட்டி, இது எல்லாமே குரு சுக்கிரன் என்பது பணத்துக்கு மகிமை தரக்கூடிய ஒரு நல்ல சிறப்பு தரக்கூடிய கிரகங்கள். அந்த அமைப்புல பிப்ரவரி 27 வரைக்கும் ஒரு பெரிய மகிழ்ச்சியை நீங்கள் காணலாம், உணரலாம். அடுத்து பிப்ரவரி 27 இருந்து மார்ச் 16ஆம் தேதி வரைக்கும் பரணி 2ஆம் பாதத்துல போறார். இந்த காலகட்டத்துல வேலைக்கு சிறப்பாக இருக்கும். உறவு சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த சுக்கிரன் அப்படிங்கிறவரு நம்மளுக்கு ஜனன ஜாதகப்படி, நம்ம பிறந்த ஜனன ஜாதகப்படி 6ஆம் இடம், 12ஆம் இடம், 8ஆம் இடம் இது மாதிரியான தொடர்புகள் இருந்தா உறவு சார்ந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும். எப்படிப்பட்ட ப்ராப்ளம் அப்படின்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தேகப்படுறது, விவாதம் பண்றது, ஆர்கியூமெண்ட் பண்றது, ஒரு வகையில பிரிவினைவாதம் பேசுறது, வாழ முடியாது, அல்லது கணவன் மனைவி ஒற்றுமையோட இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு நபரை பழிபாவத்துக்கு இழுக்கிறது. அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, இவங்கனால நான் இவ்வளவு பாதிக்கப்படுறேன் அப்படின்னு எல்லாம் ஆர்கியூ பண்றதுக்கு உண்டான காலகட்டம் ஸோ அதனால இந்த காலகட்டத்தில் நம்ம கொஞ்சம் விட்டு கொடுத்து போற மாதிரி மனப்பான்மையை வச்சுக்கணும். ஓரளவுக்கு 3ஆம் இடம் என்பதுல சுக்கிரனுடைய நட்சத்திரத்துல இருக்கும்போது நம்மளுடைய ஈடுபாட்டுல தப்பு இருக்காது, நம்ம கரெக்டா தான் போயிட்டு இருப்போம். அந்த 2ஆம் பாகத்தினுடைய தன்மை என்ன பண்ணோம்னா, உறவு சார்ந்த விஷயத்துக்கு ஏதாவது ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணலான்னு பார்க்கும். அந்த 16 நாள் தான். அதுக்கப்புறம் மார்ச் 16ல இருந்து
பரணி 3ஆம் பாதத்துக்கு குரு மாறுறாரு. அந்த காலகட்டத்துல எந்த தொந்தரவும் இருக்காது. உறவுக்கும் நல்லா இருக்கும், தொழிலுக்கும் நல்லா இருக்கும், பண வளர்ச்சி, அங்கீகாரம், இடமாற்றம், விரும்பிய இடமாற்றம் கேட்கறவங்களுக்கு இடமாற்றம், அதே போல ஒரு சுப காரியங்கள், திருமண காரியங்கள் நிகழ்த்துறதுக்கெல்லாம் சாதகமான ஒரு அமைப்பாக செயல்படும். இந்த பிப்ரவரி மார்ச் 16ல இருந்து ஏப்ரல் 1ஆம் தேதி வரைக்கும் 3ஆம் பாதத்துல சிறப்பா பண்ணிட்டு, ஏப்ரல் 1ல இருந்து ஏப்ரல் 16 வரைக்கும் பரணி 4ஆம் பாதத்துல குரு போவார். அந்த காலகட்டத்துல நமக்கு ஒர்க் ஹார்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும், ஒர்க் லோடு அதிகமாகும். பட் நல்லா இருக்கும். ஒர்க்குக்குள்ள உங்களுக்கு மதிப்பு மரியாதை கிடையாது, பட் ப்ரெஷர் சீக்கிரம் முடிக்கணும் அல்லது லேட் ஆகுது, ஏதோ ஒரு விஷயங்கள் நமக்கு தடைகளை பண்ணி அந்த காலத்துக்கு முடிக்காம இழுத்துக்கிட்டே போகுதுங்கிற மாதிரி அதை கொஞ்சம் முயற்சி பண்ணி ரெடி பண்ணிக்கணும். மற்றபடி உறவுக்கும் நல்லா இருக்கும், ஒன்றும் தொந்தரவு இல்லை. நம்மளுக்கு அடிப்படையில் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் எந்த கிரகமாக இருந்தாலுமே 4ஆம் பாதத்துல அது எந்த நட்சத்திரமா இருந்தாலும் அந்த 4ஆம் பாத நட்சத்திரம் என்பது சற்று சிரமத்தை தரக்கூடியதுங்கிற வகையில மட்டும் கணக்கெடுத்துக்கிட்டா போதும், வேற ஒன்றும் பெருசா பாதிச்சிடாது. அந்த ஏப்ரல் 16ஆம் தேதிக்கு மேல குரு சூரியனுடைய நட்சத்திரத்துக்கு போறாரு, கார்த்திகை நட்சத்திரத்துக்கு போறாரு. அந்த காலகட்டம் சிறப்பா இருக்கும். நமக்கு கஸ்டமர் ஓரியன்டேஷன், கணவன் மனைவி உறவு, குடும்ப உறவு, திருமண வாழ்க்கை அமையிறது, இதுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். அதே போல வேலையிலையும் நம்மளுக்கு ஒரு செல்வாக்கு, ஒருத்தர் ரெக்கமெண்டேஷன் மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு டெவலப்மெண்ட்டு, இதெல்லாம் உதவிகள் கிடைக்கிறது நல்லா இருக்கும். அரசியல், அரசு துறை தேர்வு இதுகளையும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கான்ட்ராக்டு ஒப்பந்தம் போடுறவங்க, பேங்கிங் செக்டர்ல வேலை பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கும். இந்த கும்ப லக்னத்துக்கு இந்த 3 மாதத்துல குரு தைரியத்தை கொடுப்பார், தன்னம்பிக்கையை வளர்த்துருவார். அது ஒரு மிகப்பெரிய அம்சம். அதன் மூலமாக நமக்கு நம்ம செய்யக்கூடிய செயல்பாடுகள்ல மதிப்பும் கௌரவத்தையும் வளர்த்துக்குவோம். அது ஒரு நல்ல அமைப்பு. அடுத்து போகக்கூடியது 4ஆம் இடம் என்றாலும் கூட அதுல சூரியனுடைய நட்சத்திரத்துல போற நாட்கள் நமக்கு சிறப்பாக இருக்கும். அடுத்து சந்திரனுடைய நட்சத்திரத்துல போற நாட்களும் நமக்கு வேலை வாய்ப்பு சரியாக இருக்கும். அதை பிற்பாடு அதுக்குண்டான பதிவுகள்ல நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம இதுல கேர் எடுத்துக்க வேண்டிய விஷயம் என்பது அந்த அந்த 16 நாட்கள் அப்படிங்கிறது இந்த 2ஆம் பாதத்துல போகும்போதும் 4ஆம் பாதத்துல போகும்போதும் உறவு சார்ந்த சில சஞ்சலங்கள் ஏற்படுங்கிறது தானே ஒழிய அது நிரந்தர பிரிவுக்கு வழிவகுக்க. அதே நேரத்துல நமக்கு தனலாபாதிபதி ஆதிபத்தியம் இருந்தாலும் கூட நம்ம திறமை, நம்ம பெருந்தன்மை, நம்மளுடைய நேச்சர் ஆஃப் நம்மளுடைய பிஹேவியர், இதெல்லாம் சுக்கிரனுடைய ஈடுபாட்டில் போறதுனால அந்நிய நபர்களோடு பழகுதல், உறவுகளை மேம்படுத்தி கொள்ளுதல்ல கொஞ்சம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கணும். அதாவது முறையற்ற உறவுகளை தவிர்த்துக்கணும். அது நமக்கு 9ஆம் இடம் சுக்கிரனுடைய வீடு. அதனால அந்த 9ஆம் இடத்தை தான் குரு பார்க்குறாரு. அதனால அதுல மொராலிட்டி நம்ம காப்பாத்துக்கணும். அந்த வகையில மட்டும் கொஞ்சம் கேர் எடுத்துட்டீங்கன்னா இந்த 3 மாதம் உங்களுக்கு நல்ல பொற்காலமாக அமையும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.